வாக்கில் விஜய் வருவார், ரேம்ப் வாக் செய்வார் அப்படின்னு இந்த விக்ரவாண்டி மாநாட்டிலே பார்த்தோம். ஒரு ஓடி வருவார், அவர் மேலே வந்து கட்சி துண்டுகள்லாம் தொண்டர்கள் போடும்போது அந்த ரேம்புக்கு ரொம்ப நெருக்கத்தில் வர்றாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ரேம்பை சுற்றி தடவப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ். ஸோ கிரீஸ் தடவும் போது யாரும் அங்கே போக மாட்டாங்க இல்லையா, அதை சுற்றி இந்த ரேம்பை சுற்றி கிரீஸ் தடவப்படுது. அதை பற்றிய இந்த காட்சிகளை இன்னும் விரிவாக விளக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ், ஓட்டியூ. வணக்கம் மரி. காலையிலிருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துல பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே தெரிவித்தது போல லட்சம் மக்கள் கூடும்பொழுது பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் நடைபெறும். அதே போல நம்ம தெரிவித்தது போல பல்வேறு கட்ட அவர்களுக்கு கிடைத்த அந்த கடந்த கால படிப்பணிகள் அடிப்படையில தற்போது பல்வேறு முன்னேற்பாடுகள் ப்ரிப்பரேஷன் என்பது அதிகரிச்சிருக்குது. அதுல ஒரு காட்சியாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொண்டர்கள் கட்சி தலைவர் விஜயை பார்ப்பதற்கு மிகுந்த வருவாங்க என்பது தெரிந்த ஒரு விஷயம் தான். பல்வேறு பொது நிகழ்ச்சிகள்லயும் சரி, மாநாடு பொது நிகழ்ச்சிகள் அப்பா இந்த கிரீஸை தாண்டி யாரும் வந்தாங்கன்னா பெரிய ரசிகராக தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். கடந்த மாநாட்டில் பார்த்தோம், அந்த ரேம்ப் மேலெல்லாம் ஏற முயற்சி நடந்ததை பார்த்தோம். ஸோ அது போல் ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரேம்பை சுற்றி கிரீஸ் தடவப்படக்கூடிய காட்சிகள். இதையும் தாண்டி போனாலும் ஆச்சரியம் இல்லை. பட் அது ஒரு டிட்டரன்ஸ் போல் இந்த ரேம்பை சுற்றி கிரீஸ் தடவப்படுகிறது. இந்த தடுப்பு வேலிகளை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்குறோம். ரைட், நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 75% நிரம்பிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போது கொள்ளளவு அதெல்லாம் தாண்டி போயிருக்கா? இந்த மாநாடு முன்கூட்டியே தொடங்கிறதுக்கான அறிகுறிகள் இப்பயே தென்பட ஆரம்பிச்சிருச்சா? நீங்கள் பார்க்கறத கேட்கறத நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும், சொல்லுங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த மேடையுடைய பிரதான இடத்துல நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். மேடையில் பல்வேறு ஏற்பாடுகள் முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் தற்போது மேடையின் பிரதான வாயிலில் இருக்கைகள் போடப்பட்டு, அடுத்தபடியாக நேற்றைய தினம் பெரிய அளவிலான அந்த கொடிக்கம்ப விபத்திற்கு பதிலாக தற்காலிகமாக 40 அடி அளவில் கொடிக்கம்பம் ஒன்றும் இங்கு நிறுவப்பட்டு கொடியும் தயார் நிலையில் இருக்கிறது.